ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் நல்லா இருக்கிறோம். இப்போ தான் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆகிருக்குது. ஓரளவுக்கு வெயில் வந்ததுனால நான் கொஞ்சம் கார்டனில் இருக்கிற ட்ரீஸ் அப்புறம் பிளான்ட்ஸ் எல்லாம் ஒரு வீடியோ எடுத்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். நீங்களும் இதை பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இதுதான் எங்களோட ஃப்ரெண்ட் கார்டனு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ட்ரீ இருக்குது. இந்த ட்ரீ பேர் ஜாப்பனீஸ் ஏசர் ட்ரீ. இந்த லீவ்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறும். நல்லா ப்ரைட்டு ரெட் கலரில் மாறும். சைஸ் வந்து இதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் லீவ்ஸ் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிட்டு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா 2 தொட்டியில் ஃப்ளவர்ஸ் வச்சுருக்கிறேன். அது பேர் அபர்ச்சியான்னு சொல்லிட்டு. வாங்க பின்னாடி இருக்கிற கார்டனை காமிக்கிறேன். பின்னாடி வந்து ஒரு ஸ்கொயரில் தான் எங்களுக்கு பில்லு இருக்குது. அதை மட்டும் வெட்டினா போதும். சைட்லலாம் கொஞ்சம் ஆப்பிள் ட்ரீ, பேர் ட்ரீலாம் இருக்குது. கொஞ்சம் பிளான்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், இது பீட்ரூட்டு. வீட்டில் வந்து பீட்ரூட்டு செய்கிறதுக்கு மறந்துட்டேன். அதுக்குள்ளே செடி வர ஆரம்பிச்சிச்சு. அதை கொண்டு போய் நட்ட உடனே பாருங்கள், அதில் வளர்ந்துட்டு வருது. இப்படி தான் நம்ம வீட்டில் நிறைய பொருள் இங்கே வந்து நம்ம கார்டனில் கொண்டு வச்சாலே முளைச்சிரும். நல்ல மண், நல்ல உரம் இங்கே இருக்குது. தண்ணி வசதி, நமக்கு குளிர் எல்லாமே இங்கே இருக்கிற செடிங்களுக்கு கரெக்டான சூழ்நிலையை கொடுக்கறதுனால குயிக்காக முளைச்சிரும் நீங்கள் எது வச்சாலுமே. இது பார்த்திங்களா, இது வந்து லெவெண்டரு. நல்ல ஸ்மெல்லாக இருக்கும், நல்ல ஃப்ராக்ரன்ஸ் கொடுக்கும். கொஞ்சம் தொட்டிலையும் வச்சுருக்கிறேன். இங்கே கொஞ்சம் பிளான்டர்ஸ்லேயும் இருக்குது. பாருங்கள், இங்கே சின்ன சின்ன ஸ்கொயராக எங்களுக்கு பிளான்டர்ஸ் மாதிரி இருக்குது. அதில் கொஞ்சம் ஸ்ட்ராபெரி இருக்குது. அப்புறமா மற்ற பிளான்ட்ஸ் எல்லாமே இருக்குது. வாங்க காமிக்கிறேன். அப்புறம் எங்ககிட்ட வந்து க்ரீன் ஹவுஸும் இருக்குது. க்ரீன் ஹவுஸில் தான் நான் கொஞ்சம் சீட்ஸ் எல்லாம் வந்து கார்டன் சென்டரில் போய்ட்டு வாங்கிட்டு உரம்லாம் போட்டு சின்ன சின்ன ட்ரேயில் வச்சுருக்கிறேன். காமிக்கிறேன் உங்களுக்கு என்னென்ன சீட்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறோம், அது எவ்வளோ நாள் ஆகும் வளர்கிறதுக்குன்றதை காமிக்கிறேன். பாருங்கள், இன்றைக்கி ஓரளவுக்கு கிளைமேட் நல்லா இருந்துச்சு. ஆனாலும் கொஞ்சம் தூறல் போட்டுனே இருந்துச்சு நான் வீடியோ எடுக்கும்போது. பாருங்கள், இங்கே தொட்டியில் வந்து கொஞ்சம் லில்லி ஃப்ளவர்ஸுக்குரிய ரூட்டெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். ஒரு பேக்கில் ஒரு கிழங்கு தான் இருக்குது. அது 4 பவுண்டு. விலை வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. கொஞ்சம் டபுள் மடங்கு ஏறின மாதிரி இருக்குது இப்போ எல்லாம். முன்னாடி கொஞ்சம் பரவாயில்ல, நம்மளை அஃபோர்டபுளாக இருந்துச்சு வாங்கும்போது. இப்போ எல்லாமே ப்ரைஸஸ் அதிகமாகிடுச்சு. இங்கே வந்து கொஞ்சம் ஸ்ட்ராபெரி இருக்குது இந்த பிளான்டர்ஸில். அப்புறம் இந்த தொட்டியில் வந்து கொஞ்சம் நான் வந்து லில்லி அப்புறம் டேலியா ஃப்ளவர்ஸும் வச்சுருக்கிறேன். எனக்கு டேலியா ஃப்ளவர்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதனால் எவ்ரி டைம் நான் கார்டன் சென்டர் போனால் வாங்கிடுறது வந்து லில்லி, டேலியாலாம் கம்பல்சரி வாங்கிடுவேன். அதுவும் கிழங்கு வச்சுருக்குறோம். அது வந்து என்ன ஆகும்னா, இந்த தொட்டிலே நம்ம விட்டுட்டு நம்ம பராமரிக்காமல் விட்டுட்டோன்னா அது வின்டரில் வந்து அந்த கிழங்கெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடும். அதில் அந்த துளிர் பிடிக்காது. அதனால் நம்ம க்ரீன் ஹவுஸில் வச்சுட்டோன்னா அடுத்த வருஷத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடில் ஃபுல்லாக பாருங்கள், ஓரளவுக்கு சின்ன சின்ன பர்பிள் ஃப்ளவர்ஸ் இருக்குது. அது வந்து அப்படியே தான் இருக்கும். வின்டரில் கூட அந்த ஃப்ளவர்ஸு அவ்வளோ வராது. ஆனால் செடிங்கெல்லாம் அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் ராஸ்பெரி பிளான்ட்டும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கிறேன். அப்புறம் இந்த சின்ன தொட்டியில் இருக்கிறது வந்து ஐரிஷ்ன்னு சொல்லி பேர். அதுலேயும் கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் வரும். இந்த பிளான்ட் பேர் வந்து காமன் சாஜின்னு பேர். இது எல்லாமே கொஞ்சம் ஹெர்ப்ஸ் மாதிரி இருக்குது. இங்கே இருக்கிறது எல்லாமே ஹெர்ப்ஸ். இந்த தொட்டியில் இந்த பிளான்ட்டில் இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் ஹெர்ப்ஸ் வகையானது. கொஞ்சம் ரோஸ்மெரி இருக்குது. ரோஸ்மெரி வந்து இந்த சிக்கன் ரோஸ்ட்லாம் பண்ணும்போது அது மேலே போட்டேன்னா நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸாக இருக்கிறதுக்காக தான் அது யூஸ் பண்ணுவாங்க இங்கே. அதுவும் வருது எங்கள் கார்டனில். அப்புறம் பாருங்கள், இந்த ஃபென்ஸ் பக்கத்தில் ஒரு செடி இருக்குது. அது பேர் வந்து மவுண்டன் கிளெமட்டீஸ்ன்னு சொல்லிட்டு. அதில் வந்து நல்ல அழகான ஃப்ளவர்ஸ் வரும், பிங்க் ஃப்ளவர்ஸ் வரும். அது வந்து ஒரு 6 மீட்டர் உயரம் வரைக்கும் வரும். அது வந்து ஃபென்ஸ் பக்கத்தில் வச்சாதான் அது நல்லா ஸ்ப்ரெட் ஆகி போகிறதுக்காக. அப்புறம் பாருங்கள், இந்த தொட்டியில் கொஞ்சம் உரம் போட்டிருக்குறோம். இன்னும் கொஞ்சம் நான் உரம் வாங்கி போடுவோம். அப்புறம் கொஞ்சம் ராஸ்பெரி இருக்குது அங்கே. அப்புறம் கூஸ்பெரி கூட இருக்குது. பாருங்கள், இந்த பர்பிள் ஃப்ளவர்ஸ் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. நல்ல ஸ்ப்ரிங் ஃபுல்லாக நமக்கு ஃப்ளவர்ஸ் கொடுக்கும். இந்த ட்ரீ பார்க்குறீங்க இல்லையா, இது வந்து மேக்னோலியா. இந்த ட்ரீயில் வந்து லீவ்ஸே இருக்காதுங்க, ஆனால் ஃப்ளவர்ஸ் ஃபுல்லாக வந்துடும். இது வந்து கொஞ்சம் பர்பிள் கலரில் இப்போ மாறுது. 2 வகையான மேக்னோலியா எங்ககிட்ட இருக்குது. ஒயிட் ஒன்று இருக்குது, இன்னொன்று பிங்க்கு வந்து இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலரில் மாறுது. அப்புறம் இங்கே பார்க்குறீங்க இல்லையா, ப்ரிக்லியாக இருக்குது பாருங்கள் இந்த லீவ்ஸ் எல்லாம். அது பேர் வந்து காமன் ஹோலின்னு சொல்லிட்டு. அது வந்து அந்த மாதிரி சின்ன தொட்டியில் இருக்கிறதுனால அப்படி இருக்குது. நம்ம எடுத்து கூட அதை நிலத்தில் கூட வைக்கலாம். நல்ல ஒரு ரெட் கலரில் பெரிஸ் மாதிரி வரும் அதில் டாப்பில். அப்புறம் இன்னொரு பிளான்ட் பார்க்குறீங்க இல்லையா, அது பேர் வந்து ஃபால்ஸ் ஸ்பைரியான்னு பேர். அதில் கொஞ்சம் ஒயிட்டு ஃப்ளவர்ஸ் நிறையா வருங்க.
அப்புறம் இங்கே ஒரு ஃப்ளவர்ஸு பிளான்ட் இருக்குது. இது எல்லாமே நாங்கள் இன்னும் கொஞ்சம் உரம் போட்டு கொஞ்சம் வெயில் வந்த பிறகு அதுங்கெல்லாம் கொஞ்சம் தரையில் எடுத்து நட்டேன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு ஹைட்டான ஒரு செடி மாதிரி வரும். தொட்டியில் வச்சேன்னா ஹைட்டு கம்மியாகிடும். பாருங்கள், இங்கே பேர்ட்ஸுக்கு வந்து நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். அது காலையில் எல்லா பேர்ட்ஸும் வந்துடும். ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நமக்கு நல்ல பேர்ட்ஸ் சத்தம் கேட்கும், வந்து தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு போகும். நம்ம தண்ணி அடிக்கடி அதை கழுவி ஊற்றி வச்சோன்னா பேர்ட்ஸுங்க காலையில் வரும், ஈவினிங் வந்து குடிச்சிட்டு போகும். இங்கே ஒரு ரோஸ் ட்ரீ இருக்குது, ரோஸ் பிளான்ட் இருக்குது, சாரி. அங்கே வந்து ஒரு பீகாக் ஒன்று க்ரீன் கலரில் பெயிண்ட் அடித்து வச்சுருக்குறோம். அப்புறம் இந்த கார்னரில் கொஞ்சம் நிறைய பிளான்ட்ஸ் இருக்குது பாருங்கள். சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் வரும், அதில் பர்பிள் ஃப்ளவர்ஸு, எல்லோ ஃப்ளவர்ஸ் எல்லாம் வரும் பாருங்கள். இங்கே ஒரு சின்ன ட்ரீ கூட இருக்குது. அந்த ட்ரீ பேர் வந்து பேப்பர் பிளான்ட்டுன்னு பேர். அது வந்து நல்ல அழகான ஒரு ஃப்ளவர்ஸ் கொடுக்கும். அந்த லீவ்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட கை மாதிரி இருக்கும், கை மாதிரி ஷேப்பில் அந்த பெரிய லீவ்ஸாக வரும். அப்புறம் பாருங்கள், இங்கே நிறைய சின்ன குட்டி குட்டி பிளான்ட்ஸ் இருக்குது, அதுலேயும் பிளான்ட்ஸ் வரும். இங்கே ஒரு பேர்ட்ஸ் ஃபீடர் இருக்குது, அதில் பேர்ட்ஸுக்கு நம்ம ஃபுட்டு ஏதாவது வாங்கி வச்சோன்னா பேர்ட்ஸ் வந்து சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க அதில். இங்கே பார்க்குறீங்க இல்லையா, இங்கேயும் நிறைய சின்ன சின்ன குட்டி குட்டி பிளான்ட்ஸ் இருக்குது. அதோட பேரெல்லாம் எனக்கு சில பேர் எனக்கு தெரியல, ஆனால் இதில் எல்லாமே ஃப்ளவர்ஸ் வரும். இந்த கொடி பார்க்குறீங்க இல்லையா, இதில் வந்து பிளாக்பெர்ரி வரும். இப்போ தான் கொஞ்சம் துளிர் விட்டுருக்குது. அதுக்கப்புறம் இதுதான் எங்களோட க்ரீன் ஹவுஸு. உள்ளே வந்து நிறைய சீடு வாங்கி நான் சின்ன சின்ன தொட்டிங்களில் உரம் போட்டு வச்சுருக்கிறேன். அதை காமிக்கிறேன். நான் என்னென்ன விதெல்லாம் வாங்கினேன்னா, சன்ஃப்ளவர் வாங்கினேன். அப்புறம் வந்து கொஞ்சம் பர்பிள் கலர் பிரிஞ்சால் இல்லையா, இங்கே வந்து அபர்ஜின்னு சொல்லிட்டு இருந்துச்சு அந்த கார்டன் சென்டரில், அந்த சீடு கொஞ்சம் வாங்கியிருக்கிறேன். அப்புறமா மேரிகோல்டு பிளான்ட்ஸ் வாங்கியிருக்கிறேன். அப்புறம் ரன்னர் பீன்ஸ் வாங்கியிருக்கிறேன். குக்கும்பர் சீடு வாங்கினேன். அப்புறம் தக்காளி சீடு இதெல்லாம் வாங்கியிருக்கிறேன். எல்லாமே தொட்டியில் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ தான் கொஞ்சம் விதையிலேருந்து வெளியில் வந்திருக்குது பாருங்கள். இதெல்லாம் மேரிகோல்டு. அந்த சைடில் இருக்கிறது வந்து சன்ஃப்ளவர் நல்லா வந்துட்டுருக்குது பாருங்கள். அப்புறமா இங்கே வந்து டொமேட்டோவும் போட்டிருக்கிறேன். டொமேட்டோலாம் இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன், ஏன்னா 15 days வரைக்கும் ஆகும்னு சொல்லி போட்டிருந்தாங்க அந்த பேக்கில். பாருங்கள், சன்ஃப்ளவர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்குது, நிறைய வந்திருக்கு இந்த தடவை. ஸோ மோஸ்ட்லி எல்லா சன்ஃப்ளவர் பிளான்ட்டும் நாங்கள் வச்சுக்க மாட்டோம், பக்கத்தில் எல்லாருக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணி கொடுத்துருவோம். பாருங்கள், கீழே இருக்கிற தொட்டியில் வந்து லாஸ்ட் இயர் உள்ள மேரிகோல்டு சீடை தான் நான் போட்டேன். அது இன்னும் அவ்வளோ வெளியில் வரவே இல்லை. உரம் எல்லாம் போட்டு தான் வச்சுருக்கிறோம், கொஞ்சம் வெயிட் பண்ணணும் போல். அப்புறம் இந்த சைடு பாருங்கள், இங்கே வந்து பீன்ஸு, ரன்னர் பீன்ஸு போட்டிருந்தேன். அது எல்லாமே எக்ஸ்பென்சிவ் தான் இந்த தடவை. ஒவ்வொரு சீட் பேக்கு நான் வாங்கும் போதும் எல்லாமே 4 பவுண்டு 5 பவுண்டு அந்த மாதிரி விலை அதிகமாகிட்டு இருக்குது. குக்கும்பர் சீடும் போட்டிருக்கிறேன், அதில் இன்னும் அவ்வளோ வரல. இந்த சைடு வந்து டொமேட்டோ சீடு போட்டேன், அது கொஞ்சம் லைட்டாக வந்திருக்குது பாருங்கள். இங்கே இந்த தொட்டியில் வந்து கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் சீடும் போட்டிருக்கிறேன், டேலியா சீடு, அப்புறம் ஜீனியா, அப்புறம் மேரிகோல்டு தான் நிறைய வெரைட்டி வாங்கினேன். கொஞ்சம் வெரைட்டி மட்டும் இப்போ போட்டிருக்கிறேன். இன்னும் 2-3 பேக் வந்து வீட்டில் போடாமல் தான் வச்சிட்ருக்கிறேன். பார்க்கலாம் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அடுத்து போடணும். அப்புறமா இன்னும் கொஞ்சம் பொட்டேட்டோ பேக்ஸ் எல்லாம் உள்ளே இருக்குது, அதெல்லாம் வந்து கொஞ்சம் சாயிலெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு கொஞ்சம் பொட்டேட்டோஸ் எல்லாம் எடுத்து வச்சேன்னா பொட்டேட்டோ வந்துடும். கார்லிக்கு கொஞ்சம் இனிமேல் தான் நான் வைக்க போகிறேன். ஏர்லியாக வச்சுருக்கணும், ஃபெப்ரவரியில் ரொம்ப குளிராக இருந்ததுனால வெளியில் வந்து என்னால் பண்ண முடியல. பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு. இந்த சீடு பாருங்கள், இந்த ட்ரெயிலேருந்து எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் வளர விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொன்றா எடுத்து நான் தனியாக பெரிய தொட்டிங்களில் வைக்க போகிறேன். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒரு 15 days வரும்னு சொல்லி அந்த பேக்கில் போட்டிருக்குறாங்க. ஓரளவுக்கு வந்திருக்குது நாங்கள் போட்டது. ஸோ நம்ம இப்போ கடையில் ஒரு செடின்னு வாங்கினோன்னா அது வந்து அதோடய விலை வந்து அதிகமாக இருக்குது, 4 பவுண்டு 5 பவுண்டுன்னு விற்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம பேக்கில் சீடு வாங்கிட்டோன்னா அதுக்கு நமக்கு நிறைய செடி கிடைக்கும், நிறைய ஃப்ளவர்ஸ் வரும். அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறது. கொஞ்சம் எக்கனாமிக்கலாக நம்ம சேவ் பண்ணலாம், மணி சேவிங் ஐடியா தான் இது எல்லாமே. கொஞ்சம் க்ரீன் ஹவுஸில் மேலே கொஞ்சம் விண்டோ கொஞ்சம் திறந்து விட்டுருக்குறோம், கொஞ்சம் சன்லைட்டும் போகும்னு சொல்லிட்டு. அப்புறமா இந்த சைடு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இங்கே இருக்கிறது வந்து பாருங்கள், இது பிங்க் ஜாஸ்மின்னு, நல்லா பியூட்டிஃபுல்லான ஃப்ளவர்ஸ் வரும். அது வந்து நல்ல கொடி படுறதுக்காக அந்த உட்டெல்லாம் வச்சு கொடுத்துருக்குறோம். இங்கே பார்க்குறீங்க இல்லையா, இது வந்து பேட்ரி, இப்போ தான் பூ வச்சுருக்குது, இனிமேல் தான் அதில் காய் வரும். அப்புறம் இங்கே 2 வகையான ஆப்பிள் ட்ரீ இருக்குது.
அதில் எல்லாமே பூ வந்திருக்கு பாருங்கள். பிங்க்கு ஒயிட் கலரில் பூ வந்திருக்குது. இலை ஒன்றும் அவ்வளோவா இல்லை, பட்டு பூ வந்துருச்சு அதுக்குள்ளே. இப்போது கொஞ்சம் வந்து வெயில் அதிகமாக இல்லை, கொஞ்சம் மழையும் குளிர் கொஞ்சம் விண்டியாக இருக்குது. பேரில் வந்து அந்த பூவெல்லாம் உதிர்ந்துச்சுன்னா நமக்கு அவ்வளோ பேர் வராது. ஆனால் இப்போதைக்கு உழலை ஓரளவுக்கு வந்திருக்குது பேரில் கொஞ்சம் ஃப்ளவர்ஸு. இந்த ட்ரீயில் பாருங்கள், இதுலேயும் கொஞ்சம் ஆப்பிள் ஃப்ளவர்ஸ் வந்து வந்துட்டுருக்குது. அது எல்லாமே மோஸ்ட்லி காயாயிடும். இந்த தடவை நாங்கள் ப்ரூன் எதுவும் பண்ணலை ஆப்பிள் ட்ரீயே, அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வருது. பாருங்கள், இந்த சைட்லேயும் நிறைய பிளான்ட்ஸ் வச்சுருக்குறோம். அது எல்லாமே நான் காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு பர்பிள் ஃப்ளவர்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இதெல்லாம் ஒரு வகையான குரோட்டன் செடி மாதிரி தான் இருக்குது. இங்கே இருக்கிற ஃப்ளவர்ஸ் தர்ற செடிங்களை பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஃப்ளவர்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு இந்த பிளான்ட்ஸில். இது பேர் வந்து மெக்சிகன் ஆரஞ்சுன்னு சொல்லிட்டு, இதுலேயும் ஒரு நல்ல அழகான ஒரு ஃப்ராக்ரண்ட் ஃப்ளவர்ஸ் வரும் இந்த பிளான்ட்ஸ்லேயும். அப்புறம் இந்த சைடு பாருங்கள், இன்னும் நிறைய ஃப்ளவர்ஸ் வருது. இங்கே ஒரு ஒயிட் மேக்னோலியா வச்சுருக்குறோம். இந்த மரத்துலேயுமே லீவ்ஸ் கிடையாது, ஆனால் ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் தான், ஒயிட் கலரில் இருக்கும் பாருங்கள். அப்புறம் இங்கே ஒரு பெரிய மரம் இருக்கு இல்லையா, அதில் நிறைய ஃப்ளவர்ஸ் வந்துருக்கு பாருங்கள், ஒயிட்டு ஃப்ளவர்ஸு. அது வந்து காமன் லைலாக்குன்னு சொல்லிட்டு அதில் ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் தான் வரும். அப்புறம் இந்த சின்ன சின்ன தொட்டிங்கள்லேயும் கொஞ்சம் செடிங்க இருக்குது. அப்புறமா மின்ட் வந்து நான் வாங்கினது எடுத்து சின்ன சின்ன போட்டில் வச்சுருக்கிறேன். பாருங்கள், இந்த ட்ரீ பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த ஸ்ப்ரிங் ஃபுல்லாக நல்ல ஒயிட் ஃப்ளவர்ஸாக கொடுக்கும் அது. அதுக்கப்புறம் இங்கே பக்கத்தில் ஒரு சின்ன ட்ரீ இருக்குது. நிறைய குரோட்டன் வகையான செடிங்க தான். எல்லா செடியிலையுமே பூ வரும், இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் சில செடிங்களில். அப்புறம் இங்கே கீழே ஒரு எல்லோ கலர் ஃப்ளவர் இருக்குது பாருங்கள். அது வந்து அந்த எல்லோ கலர் பூ வந்து ப்ரிம்ரோஸு. ஒரு செடி இருந்ததுன்னா போதும், அது எல்லா இடத்துக்குமே ஸ்ப்ரெட் ஆகிடும், நிறைய எல்லோ கலர் பூ கொடுக்கும். அப்புறம் இந்த பிளான்டஸில் பார்க்குறீங்க இல்லையா, இது எல்லாமே ரூபாப்னு சொல்லிட்டு பேர். இதில் வந்து ரூபாப் க்ரம்பிள் மாதிரி செய்வாங்க, செஞ்சு கஸ்டர்ட் போட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லீவ்ஸ் பாருங்களேன் எவ்வளோ பெருசாக வந்திருக்கு க்ரீன் கலரில். இதுக்கு கொஞ்சம் உரம் போட்டிருக்கிறோம், இன்னும் கொஞ்சம் போடணும். உரம் வாங்கிட்டு வரணும் கடையில், கார்டன் சென்டரில் போயிட்டு. பாருங்கள், இந்த ரூபாப் வந்து நல்ல ஹெல்த்தியாக வளர்ந்துருக்குது. நமக்கு இது செய்ய தெரியும்னா செஞ்சிடலாம், ஈஸி தான். நாங்கள் இன்னும் ஒரு தடவை கூட செய்யலை, இனிமேல் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணணும். அப்புறம் பாருங்கள், இந்த ஒயிட் ஃப்ளவர்ஸ் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது நீங்கள் இருந்து பார்க்குறதுக்கு. இந்த சைடு ஃபுல்லாக அதுதான் இருக்குதுங்க. இந்த சின்ன பாட்டில் வந்து நான் மின்ட் லீவ்ஸ் இல்லையா, கடையிலேருந்து வாங்கின்னு வருவோம் இல்லையா, மின்ட்டெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டிக்கு வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். அது நல்லா துளிர் விட்டு வருது. இந்த சின்ன தொட்டிங்களில் பாருங்கள், இங்கேயும் கொஞ்சம் பர்பிள் கலர் ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்குது. இங்கே ஒரு செடி கூட இருக்குது, அதுலேயும் நல்ல ஃப்ளவர்ஸ் வருங்க. அப்புறமா இந்த சைடு பார்த்திங்கன்னா இங்கே 2 தொட்டியில் இது இருக்குது, சாமந்திப்பூ இருக்குது. இது வந்து கொஞ்சம் காஞ்சி போய் இருந்துச்சு. காஞ்சதெல்லாம் உடச்சி விட்டுட்டோன்னா, ப்ரூன் பண்ணி விட்டுட்டோன்னா என்ன ஆகும்னா நல்லா அதில் இலையெல்லாம் துளிர் விட்டுரும். இது நவம்பரில் தான் நமக்கு பூ கிடைக்கும். தீபாவளி டைமில் தான் எங்களுக்கு இங்கே பூ வரும் அந்த செடியில். அதுக்கும் கொஞ்சம் உரம் போட்டு தண்ணி ஊற்றி வச்சாச்சு. திரும்ப நான் ஃப்ரண்ட் சைடு வந்து காமிக்கிறேன். இன்னொரு சைடில் கொஞ்சம் பிளான்ட்ஸுங்களும் இருக்குது, அதை பற்றி நான் சொல்கிறேன். பாருங்கள், இங்கே கல்லெல்லாம் போட்டு வச்சுருக்குறோம், இங்கே கொஞ்சம் லைட்டு வச்சுருக்குறோம். ஏன்னா நல்ல கொஞ்சம் வெயில் வந்துச்சுன்னா அந்த வெயில் அப்சர்வ் பண்ணி அந்த லைட்டுங்கெல்லாம் எரியும். ஸோ இது தாங்க ஃப்ரண்ட் வியூ. இன்னொரு தடவை நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ட்ரீ. இந்த சைடில் இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு ட்ரீஸ் இருக்குது, கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்குது, அப்புறம் லெவண்டர்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் காமிக்கிறேன். கீழே வந்து ஸ்டோன்ஸ் போட்டிருக்குறோம். ஏன்னா ஸ்டோன்ஸ் போட்டோன்னா நமக்கு ஈஸி, புல் வெட்ட தேவையில்லை. இங்கே சைடில் பாருங்கள், இங்கேயும் நிறைய பிளான்ட்ஸ் வச்சுருக்குறோம். இங்கே இருக்கிறது வந்து வைன் மேப்பிள்னு சொல்லிட்டு இந்த ட்ரீ. இதில் வந்து ஒரு மாதிரி பிங்க் கலரில் பூ வருது. இந்த ட்ரீயும் அவ்வளோதான், அதே சைஸில் தான் இருக்கும், ஆனால் பூ மட்டும் வரும். அதுக்கப்புறம் அப்படியே அந்த இலைங்கள்லாம் அப்படி காஞ்சி அதில் இருக்கும். அதுக்கப்புறமா சின்ன பிளான்ட் பார்க்குறீங்களா, இது பேர் கமிலியா ஃப்ளவர்ஸு. இந்த கமிலியா ஃப்ளவர்ஸ் வந்து நாங்கள் வாங்கும்போது முன்னாடி வாங்கினோம், ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினோம், ஒரு 9 பவுண்டு. இப்போது போய் நாங்கள் கார்டன் சென்டரில் பார்க்குறோம், அந்த செடி வந்து சின்ன செடியே 25-30 பவுண்டுன்னு ப்ரைஸ் போட்டிருக்குறாங்க. அப்போ பாருங்கள் எவ்வளோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், இங்கேயும் நிறைய
சின்ன சின்ன பர்பிள் ஃப்ளவர்ஸ் இருக்குது. அப்புறமா இங்கே ஒரு ட்ரீ மாதிரி இருக்குது பாருங்கள். இதில் வந்து நல்ல அழகான ஃப்ளவர்ஸ் வரும். இதில் 2 விதமான லீவ்ஸ் இருக்குது பாருங்கள். டார்க் க்ரீனாகவும் இருக்குது, லைட் க்ரீனாகவும் இருக்கும். அதில் ஒரு அழகான ஃப்ளவர்ஸ் வரும். அது பேர் வந்து ஒலண்டர்னு நினைக்கிறேன். அதில் வந்து நல்ல அழகான ஃப்ளவர்ஸ் வரும். அப்புறம் இங்கே எல்லோ ஃப்ளவர்ஸ் இருக்குது, ப்ரிம்ரோஸ் இருக்குது. அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எல்லோ ரோஸ் ஒன்று வச்சுருக்குறோம். அப்புறமா அந்த சைடில் பாருங்களேன், ஹெட்ஜஸ் மாதிரி, அதுவும் ஒரு பிளான்ட்ஸு தான். அதில் கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் வரும். அப்புறம் 2-3 செடி வந்து நாங்கள் வந்து ராஸ்பெரி செடியும் அங்கே நட்டுருக்குறோம். அதுவும் நல்ல ஃப்ரூட்ஸ் கொடுக்கும். ராஸ்பெரிலாம் வந்து ஒரு செடி வச்சாலே போதும், ஃபுல்லாக ராஸ்பெரி வந்து வேர் விட்டு ஸ்ப்ரெட் ஆகி எல்லாம் நிறைய ராஸ்பெரி குட்டி குட்டியாக செடி முளைச்சிரும் அந்த இடம் ஃபுல்லாக. இந்த தடவை 2-3 ராஸ்பெரி வந்து நாங்கள் ஃப்ரண்ட்டில் வச்சுருக்குறோம். கார்டனில் இருக்கிற செடி இந்த மரங்களுக்கு எல்லாமே நாங்கள் உரம் வாங்கினோம். ஹார்ஸ் மெனுவரும் வாங்கியிருக்கிறோம். அது எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் போட்டிருக்கிறோம். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். இந்த தடவை 3-4 பேக் வாங்கி போட்டிருக்கிறோம்.